வாழ்நாள் நீடிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Today's Bible study, if our life days to be extended and what we have to do. மனித வாழ்க்கை இன்றைக்கு நிலையற்றதாக இருக்கிறது. And the life of a man is impermanent. மனித வாழ்க்கை குறுகினதாக காணப்படுகிறது. And the days of the life of a man is so shortened. அப்படி குறுகின ஒரு வாழ்க்கையில் தான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான். The man is passing through the days which are shortened. முந்தைய காலங்களைப் போல இப்பொழுது வாழ்நாள் நீடிக்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது. It is very hard like the past days, and the days of the life are being extended. அநேகர் சீக்கிரமாக தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதாக நாம் பார்க்கலாம். We can see many are ending their race very soon. யோபு 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். Book of Job chapter 14 verse 1. Man that is born of a woman is of few days and full of trouble. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Man that is born of woman is of few days and full of trouble. ஒரு சிலருக்கு வாழ்க்கை பிடிக்கிறது இல்ல, ஒரு சிலருக்கு சீக்கிரம் சாகிறதுக்கு பிடிக்கிறது இல்ல. Some do not like their life and they want to end their life. ரொம்ப நாள் வாழணும், அனுபவிக்கணும் அப்படினு ஒரு கூட்டம் ஆசைப்படுது. One group of people and they are desiring they have to live for long days and they have to enjoy the pleasures. ஒரு சிலர் அப்படி அல்ல, சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படினு இருக்காங்க. இங்கேயே அந்த ரெண்டு கூட்டத்தையும் பார்க்கலாம். And some are not like that and they want to end their race very soon. We can see both the groups here. ஆனால் வாழ்நாள் நீடிப்பது என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். And it is the blessing of the day, blessing of the Lord for the life of the days to be extended. அப்ப குறுகிய காலத்துல மரிக்கிறது தேவ சித்தம் இல்லையான்னு கேட்கலாம். மரணம் என்பது தேவ சித்தத்தின்படி அமைய வேண்டும். And we can ask question whether the days are shortened if we die is it the will of God, and our death should be according to the will of God. ஒரு சிலருடைய வாழ்க்கை கருவிலேயே முடிந்து விடுகிறது. And some of the life of a man are ending even in the womb itself. அப்படி உலகத்துல பலருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். And we can see many of the life in the world. ஆனா வாழ்க்கை நீடிப்பது என்பது தேவனுடைய அனுக்கிரகம். And it is the grace of the Lord or blessing of the Lord for the life days to be extended. அவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு கனியை, ஒரு விருட்சத்தையும் கனியையும் வைத்திருந்தார். And he kept in Eden garden a fruit. அதனுடைய ஒரு பெயர் என்ன? What was the name of it? ஜீவ விருட்சம். And it is the tree of life. அதை சாப்பிட்டுட்டே இருக்க அவனுக்கு மரணமே வராது. When he keep eating this tree of life and he never get death. அதுதான் தேவனுடைய திட்டம். That is the plan of God. மனிதனுக்கு மரணம் கிடையாது. There is no death for man. ஆனா நன்மை தீமை என்ற விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது அவன் மரணத்துக்கு தள்ளப்பட்டான். But when he ate the fruit of the tree which had the good and evil, and the less death is sure for him. ஆனாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 900க்கு அதிகமான வருடங்கள் வாழ்ந்தவர்களை பத்தி பைபிள் சொல்லுகிறது. And the Bible says and many people lived for 900 years, more than 900 years in the Old Testament. அதிகமான வயது வாழ்ந்த ஒரு ஆள் யாரு? And who lived for more years? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. விஷுங்க கூடாது. நல்லா சொல்லுங்க. மெத்துசலா. And Methuselah who lived for more years in the earth. அவனுடைய வயசு எவ்வளவு? What is his age? 969. 969 years. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? ஒரு 1000 வருஷமாவது மனுஷன் உயிரோடு இருக்கணும், அவ்வளவு ஒரு நீடித்த ஆயுசு நாள் அவனுக்கு உண்டு என்கிறதான் தேவனுடைய மனதிலே இருந்தது. It is a plan of God, it and mind of God is that man have to live at least 1000 years and the lifespan should be prolongated. சமீபத்துல இல்ல, இந்த பாபா ராம்தேவ்னு ஒருத்தர் இருக்கிறான். And Baba Ramdev as a person is there. எல்லாருக்கும் தெரியும், யோகா மாஸ்டர் அவன். And he was the yoga master. அவன் சொல்றான், இந்த சரீரம் 400 வருஷத்துக்கு வாழ்றதுக்குரிய அளவு நமக்கு கடவுள் படைச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கறான். And he said the Lord created for the body to live at least for 400 years. ஆனா உண்மையாகவே நீங்க சொல்ல போனீங்கன்னா 1000 வருஷம் ஒருத்தன் வாழலாம். But the fact is one can live for at least 1000 years. ஏனென்றால் மனுஷனுடைய வயது விருட்சங்களுடைய வயது போல 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the Bible and the life of the man will be like of the life of the tree about 1000 years. 1000 வருஷ அரசாட்சியில ஒரு வாலிபனுடைய வயது 100 வயது. In 1000 years millennial reign and the young people's age is 100 years. ஒருவேளை அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கு காரணம் அவன் அந்த 100 வயசுல பாவியா வாழ்ந்திருக்கான் 1000 வருஷ அரசாட்சியிலன்னு சொல்லி அந்த 100 வயசுல தான் அவன் சாகுறான். And at the age of 100 years and he was getting died because of his sin. வாசிங்க பார்க்கலாம். 100 வயது சென்று மரிக்கிறவன் பாவி என்று எண்ணப்படுவான்.
ஏசாயா 65 அதிகாரம் 20 வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவன் ஆகிய பாவியோ சபிக்கப்படுவான். எப்படி இருக்கு? அப்ப 1000 வருஷ அரசாட்சியில வாலிப வயசு எவ்வளவு? வாலிப வயசு என்னது? 100. In the 1000 years millennial reign and the young man's age is 100 years. ஈசாக்கு வாலிப வயசுலாம் என்னது? அப்போ உள்ள டைம் சொல்லுங்க. 40. At the age of Isaac, if we tell about the young age is 40 years. இப்ப பஸ்ல ஆபீஸ்ல எழுதி போடுவான் திருமண வயது 18 20ன்னு. அப்போ திருமண வயது எவ்வளவு? ஈசாக்கு 40 வயசு. In the buses and in the other vehicles, they will write the age of getting married is 18 or 20 years. But during those days and the period of Isaac, it was 40 years. ஆனா நாட்கள் போக போக ஆரம்பத்துல ஜனங்களுடைய பாவம் பெருக சூழ்நிலைகள் மாற மாற வயசு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. When the days are passing and when the sin started to abound and the age is also started to be decreased. ஒரு டைம் சங்கீதக்காரன் சொல்றான் 70 வருஷம் பெல்லத்தின் மிகுதியில 80 வருஷம் சொல்லிட்டான். ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. இப்ப 30 வயசு 40 வயசுல எல்லாம் உட்கார முடியல எழும்ப முடியலன்னு வந்துட்டான். At one point of the time and David is telling our days is spent as told it is 70 years and because of his strength it is 80 years. 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். Psalm 90 10th verse. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. எப்படி? சங்கீதக்காரனுடைய காலங்கள்ல வரும்போது இல்லாவிட்டா அது மோசேயின் சங்கீதம் சொல்லலாம். We can tell it is the prayer of Moses. மோசேயின் காலத்திலேயே எங்க வந்துருச்சு? 70 80க்கு வந்துருச்சு. ஏன்னா 90ஆம் சங்கீதம் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். And this is a prayer of Moses, the man of God, is 90th Psalm. அப்ப மோசேயின் காலத்திலேயே அது எங்க வந்துருச்சு? 80க்கு வந்துருச்சு. ஒரே இழுப்பு வந்துருச்சு. At the period of Moses, it came to the age of 80 years. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன போய்கிட்டே வருது. And slow by slow and little by little it is going forward and ஆனா backward. ஏதேனின் தேவனுடைய திட்டத்தை 1000 வருஷ அரசாட்சியில திருப்பி கொண்டு வந்து 1000 வருஷம் ஒருத்த உயிரோட இருக்க கர்த்தர் கொண்டு வரார். But in the Edith Garden, the Lord is revealing the plan of the 2000 years of millennial. ஆனா வேத வசனம் வாழ்நாள் நீடிக்க சில ஆலோசனைகள் டிப்ஸ் கொடுக்கிறது. But the word of God is giving us tips to prolongate the life days of a man. 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at Psalms 31 verse 15, நம்முடைய காலங்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் எல்லாம் யார் கையில இருக்கு? தேவனுடைய கரத்தில் இருக்கு. all our times are in the hands of the Lord. அதனாலதான் நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும். When our times are found in the hands of the Lord, our life day should be prolonged. 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்துல சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம் என்ன? And what is the supplication of the psalmist in 102 verse 24? அப்பொழுது நான் என் தேவனை பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே. And don't take me in the half of my age. அப்ப நமக்கு இந்த உலகத்துல வாழும்படியாக ஒரு குறிக்கப்பட்ட காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். And the Lord have kept an appointed time to live in this world. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். And it is the plan of the Lord for the life days of the man of God to be elongated. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது When we look into book of Ecclesiastes chapter 8 verse 17, தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இல்ல தப்பு, நான் தவறா சொல்லிட்டேன். 13ஆம் வசனம் தப்பா சொல்லிட்டேன். verse 13. தவறு. பிரசங்கி 8:13. துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்தும் இருப்பதில்லை. நிழலைப் போல இருக்கிற துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நீடித்திருக்கிறது இல்லை. And the life of a wicked shall neither be prolonged his days as a shadow. சரி, இப்ப வேத வசனத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் நீடிக்க தேவன் கொடுத்த வார்த்தைகள் என்ன? According to the word of God, for the life days of a man to be prolonged, and what are the words or tips the Lord is giving to us? டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்ணா வாழ்நாள் நீடிக்குமா? Every day morning, if you are exercising your body at 5 o'clock, will your days are prolonged? இல்ல
சாப்பாடு டயட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா வாழ்நாள் நீடிக்குமா? Or if you are controlling your diet, will your life days are prolonged? எப்படி? உலகத்துல அப்படிதான் சொல்றாங்க. In the world they used to say like this. காலையில எந்திரிச்சு ஓடுறான் பாருங்க, எவ்வளவு தூரம் ஓடுறான், கிலோமீட்டர் கணக்குல ஓடுறவெல்லாம் இருக்கான். And there are people they are running for kilometers in early in the morning. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல மிலிட்டரி மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. மிலிட்டரிக்கு போயிருக்க மாட்டா, ஆனா சுகர் போகணும்னு சும்மா பயங்கரமா மார்ச் பாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. And to control the diabetic level, and they used to take march fast early in the morning. காரணம் என்ன? கூட கொஞ்ச நாள் என்ன செய்யணும்? வாழணும்னு ஆசை. What is the reason? They had a desire to live for a long time. சாப்பாடை பிரதிஷ்டையே பண்ணிடுறான். நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சாப்பாடு பிரதிஷ்டை பண்ண மாட்டேங்கிறான். ஆனா டாக்டர் சொன்ன உடனே டப்புன்னு பிரதிஷ்டை பண்ணிடுறான். And they are consecrating either their diet, and but our people, when whatever we are teaching them, they are not consecrating. உடனே வாயை கட்டிடுறான். And they are binding their mouth. ஆனா பைபிள் சொல்லுகிறதான ஆலோசனை அப்படிப்பட்டது அல்ல. And the counsel of the Bible is not like that. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. And the exercising of the body is a vain. துர்க்கிரியைகளுக்கு தக்கதாக உங்களுடைய உடலை நீங்கள் பேணாதிருங்கள். And you should not keep your body according to the wicked works. வயிறு உங்களுடைய தேவனாக மாறக்கூடாது. Your belly should not become a god for you. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வு நீடிக்க முதலாவது கர்த்தருடைய தயவு தேவை. For the child of God, life days to be prolonged, and he must need of a mercy of God. சங்கீதம் 5 வசனம். Psalm 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. வாழ்வு நீடிக்கணும்னு சொன்னா முதலாவது அவருடைய தயவை நாம் பெற வேண்டியது அவசியம். If you have life days to be elongated, and we are in need of a favor of him. தேவனுடைய தயவு ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிடைக்கும் பொழுது அவனுடைய வாழ்வு நீடித்திருக்கும். When a man is receiving God's favor, his life days will be prolonged. அந்த வாழ்வு, அந்த தயவு இருந்தா அந்த வாழ்வு நீடித்திருக்கிறது மாத்திரமல்ல செழிப்பாகவும் இருக்கும். When he has his favor in his life, not only his life is prolonged, and his life will be prospered. ஒருத்தனுக்கு 150 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து இழுத்துக்கிட்டே ஒரு 30 வருஷம் கடந்தா என்ன பிரயோஜனம்? A man who was living for 150 years, he was dragging and living, and what is the use of he to live? இல்ல 100 வயசுக்கு வரைக்கும் இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? Or living for 100 years and still he is begging, on what is the use? ஆண்டவருடைய தயவு என்பது ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது, நீடித்த ஆயுசு நாட்களையும் கொடுக்கிறது. Favor of the Lord is not only giving the blessing, it is also giving the prolonged life days. நெகேமியாவிலே நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into book of Nehemiah, chapter 9, verse 25. அவருடைய தயவு நீடிய வாழ்வு மாத்திரமல்ல ஒரு செல்வ வாழ்வையும் நமக்கு தருகிறது. It is not only giving the prolonged life days, it is also giving the life of riches. நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய தயவு உனக்கு நீடிய வாழ்வு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையில உன்னை ஒரு செழிப்புள்ளவனாக உன்னை உருவாக்குகிறார். And not only the favor of the Lord is prolonging your life days, it is making you to live rich in this world. அவருடைய தயவு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அவன் வாழ்வு அழகாக முன்னேற்றமாக போய்க்கொண்டே இருக்கும். If a man is receiving the God's favor, and his life will go on to the progression. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். And the Lord is the one he is showing favor to his own people. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தயவை நாம் நாட வேண்டியது அவசியம். It is very needed for us to seek his grace or favor every day. ஆண்டவருடைய தயவு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் லைஃப் ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டே இருக்கும். When a man is receiving God's favor, his life is able to run very smoothly. அவருடைய தயவு கிடைக்காத பட்சத்துல தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தடுமாற்றத்தை சந்திக்கிறது. Lest he not receive the God's mercy or favor, he is stumbling in his life. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவை நாம் தேட வேண்டும். Every day we have to seek after the favor of the Lord. கர்த்தர் தயை உள்ளவர். And he is a Lord of favor. வாசியுங்கள், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is favor. தயவு உள்ளவர் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை ருசி பார்க்க வேண்டும். A man of God have to taste that he Lord's favor. இன்னைக்கு நாம் பல காரியங்களை ருசி பார்த்திருக்கிறோம். Today we are tasting many things. வாசியுங்கள், 1 பேதுரு 2:1. First Peter chapter 2 verse 1. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்க்கணும். And we have to taste when the Lord is so gracious. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, When we look secondly, தானியேல் 4ஆம் அதிகாரம் book of Daniel chapter 4, 27ஆம் வசனம். 27th verse. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக்கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான்.
இங்க தானியேல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. And we can see the words of Daniel here. ஒரு பெரிய ஒரு எம்பரருக்கு இவன் சொல்ற ஆலோசனை. And it was a counsel given to a great emperor. ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவன். And he is a great master and emperor. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவன் சொல்றான், நான் சொல்ற ஆலோசனையை நீ கேட்டு And you just hear of the counsel which I tell you. நீதியை செய்து And doing righteousness. சிறுமையானவர்களுக்கு இறங்கி And showing mercy to the poor. உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அகற்றினால் And if you remove all your iniquities and உன்னுடைய sins. வாழ்வு நீடித்திருக்கலாம். And your life days will be lengthened. முதலாவது தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். First we must give room for the counsel of God. புதிய ஏற்பாட்டில் நாம் இந்த ஆலோசனை என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்று விளங்கிக் கொள்ளலாம். When we look into New Testament, when we look into what is the counsel of God, it is the grace of God. அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். And they despised the counsel of God to be spoiled. அந்த கேடுண்டாக தங்களுடைய தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடும் பொழுது இம்மைக்குரிய ஜீவனும் போகிறது, மறுமைக்குரிய ஆத்தும ஜீவனும் போய்விடுகிறது. And when they are going into the state of the crookedness and they are getting spoiled by despising the favor of the Lord, and they are losing also the worldly life and also heavenly life. வாசியுங்கள். லூக்கா 7:30. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். And they rejected the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை நீ முதல்ல அங்கீகரிக்கணும், ரெகக்னைஸ் பண்ணணும். First of all, you have to accept the counsel of God. அது ஞானஸ்நானம் மட்டுமல்ல. It is not only water baptism. அந்த ஆலோசனை தொடர்ச்சியா உனக்கு வந்துகிட்டே இருக்கணும். And that counsel must continue in you. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will guide thee with mine eyes, I will counsel you. இந்த ஆலோசனை தான் உன்னை முடிவில மகிமையில கொண்டு போய் நிறுத்தும். This counsel at last will take you into glory. 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். Psalm 73 verse 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படியணும். You have to obey the counsel of God. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உனக்கு ஒரு கவுன்சிலர், அவர் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர். For at every point of time, at every situation, he is a good counselor to you. இன்னைக்கு பாருங்க, பலரும் பல இடங்கள்ல கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. And today many are giving counseling at many places. சூப்பரான கவுன்சிலர் யாரு? But who is a good counselor? அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. And his name is a counselor. அவர் ஆலோசனையிலேயே மிகச்சிறந்த ஆலோசனை கொடுக்கிறவர். And he is the one giving a good counsel among all counsels. ஆலோசனை கர்த்தர். And he is the Lord of counsel. அந்த ஆலோசனையை அந்தந்த நேரத்துல நம்ம பெற்றுக்கணும். We have to receive that counsel at every point of time. ஞானஸ்நானம் ஒரு தேவ ஆலோசனை. Water baptism is a counsel of God. உபதேசம் ஒரு தேவ ஆலோசனை. Doctrines is a counsel of God. ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீ ஒரு ஆலோசனை தேவனிடமிருந்து வாங்கணும். But for every step of your life, you must receive the counsel of God. பிசினஸ்க்கு தேவனிடமிருந்து ஒரு ஆலோசனை வாங்கலாம். And for business, you must receive the counsel of God. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆலோசனையை கேட்கலாம். For the problems that you face in the job spot, you must receive the counsel of God. உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனை கேட்கலாம். And you must receive the counsel of God for your family matters. ஊழியத்துக்கு ஒரு ஆலோசனை கேட்கலாம். And you must receive the counsel of God for your ministry. ஒவ்வொன்றுக்கும் நீங்க தேவனுடைய ஆலோசனைக்கு டைம் கொடுக்கணும். For everything in your life, you must give room for the Lord for counsels. அவர் உனக்கு போதிப்பார். He will guide you. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு போதிப்பேன் சொல்றார். And the Lord says, and I will make you to walk the path that you once walked. I will guide you upon you and give you counsel at every point of time. இப்ப நீ போற, You go, போற, you are passing. நீ வலதுபுறம் சாயமா இடதுபுறம் சாயணுமான்னு உனக்கு தெரியாது. And you may have a doubt whether to lean on the right side or left side. அப்ப பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கும். And from back you will hear a voice. சத்தம், வழி இதுவே And this is the way. என்கிற ஒரு சத்தத்தை நீ கேட்கணும். You will hear such a voice. இப்படி எத்தனையோ பேர் லீட் பண்ணி ஆண்டவருடைய சபைக்கு கூட வந்திருக்காங்க. And many are led by this way by hearing the voice of the Lord and came to the church. அட்ரஸ் சொல்லி, And by giving the address, நம்முடைய போட்டோவையே காட்டி, by showing the image of photo of the faith home. தெளிவா காட்டிலாம் வந்தவங்க இருக்காங்க. And many are given a clear vision and came to this church. ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். And king, you must accept the counsel which I give you. இரண்டாவது, நீர் நீதியை செய்ய வேண்டும். Secondly, you must commit the righteousness. நமக்கு சொல்லப்படுகிற நீதி என்ன? And what was the righteousness give shown to you? ஞானஸ்நானம் தேவநீதி. And baptism is the righteousness of God. இயேசு யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானம் எடுக்க வரார். And Jesus is coming to John the Baptist to receive the அவர் baptism. சொல்றான், நான் உங்க கையில எடுக்கணும், நீங்க என் கையில எடுக்கலாமா? He replied unto him, I should take in your hands. Is it possible for you to take in my hands? அப்ப இயேசு என்ன சொன்னாரு? Jesus replied for that. இப்படியே எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. And this is- மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. And the kingdom of heaven is not eat and drink. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. It is righteousness and peace and joy of the Holy Ghost. பரலோக ராஜ்யத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டைலே நீதிதான். The first style of the kingdom of heaven is righteousness. ரோமர் 14:17. 14:17 of Romans. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரலோக ராஜ்யம்னா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னதான்? நீதி. The kingdom of heaven, the starting or initial stage is righteousness. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஞானஸ்நானத்தோட அந்த நீதி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். What we are counting and the water baptism, the righteousness ends. இன்னொரு நீதி இருக்கு. There is another righteousness. அது பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு நீதி. And the righteousness for the saints of God. பழைய ஏற்பாட்டுல ஒரு நீதி இருந்தது. And there is a righteousness in Old Testament. கன்னத்துல அடிச்சா என்ன செய்யலாம்? திருப்பி கன்னத்துல அடிக்கலாம். And if you slap on the cheeks and you can return it back. அதுக்கு என்ன பேரு? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். Eye for an eye and tooth for a tooth. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த நீதி கிடையாது. But in New Testament it is not like ஒரு that. கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை என்ன செய்யணுமா? திருப்பி காட்டி அடி வாங்கிட்டு தான் வீடு போய் சேரணும். And if he is showing one side and you have to show your other side, then you have returned home. இதைத்தான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல பேசும் பொழுது And when this is spoken in Revelation chapter 19. 16 சுத்தமும் பிரகாசமான 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அது என்ன? பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு தனி நீதி. And what is the righteousness separately for the saints of God? பரிசுத்தவானுடைய நீதி என்னன்னா, The righteousness of the saints of God is நஷ்டத்தை பொறுத்துக்கிறது. they have to count the loss. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது When we look into 1 Corinthians chapter 6, 7ஆம் வசனம். 7th verse. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? அநியாயத்தை சகிப்பதும் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்றதுதான் என்னது? பரிசுத்தவான்களுடைய நீதி. And enduring the wrong things and suffering the defrauded, and that is the righteousness of the saints of God. உன்ட Dress எடுத்துட்டான்னா அங்கேயே எடுத்துட்டான்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிட்டே இருன்னு சொல்லுது. If they take up the garments and you have to give up everything that you have, and that is the righteousness. அப்ப பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் நமக்கு பரலோக ராஜ்யத்துல சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரமாக கொடுக்கப்படும். The righteousness of the saints of God is given as the pure and fine linen garments given us in heaven. இங்க நம்ம ரொம்ப ரஃபா தான் போடணும் துணி, அங்க போய் தான் லைட்டா போடுவோம். Here we are using the rough garments, there we will wear only the light garments. ஆனா நம்ம இப்போ இங்க டிரான்ஸ்பரண்டா போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். But here now we trying more to wear the transparent garments. இங்க போடக்கூடாது, அங்க அவர் தருவார். Here we should not arrive with such garments, and he will give us in the heaven. உன் வாழ்நாள் நீடிக்க நீ முதலாவது செய்ய வேண்டியது தேவனுடைய ஆலோசனை. For your life days to be prolonged, the one first thing that you have to do is to hear the counsel of God. நீதியை செலுத்த வேண்டும். Second, you have to offer up the righteousness. மூன்றாவது சிறுமையானவர்களுக்கு நீ இறங்க வேண்டும். Thirdly, you must be merciful to the afflicted. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. And must help the poor. நியூ இயர் வரப்போகுது. When the new year comes, நல்ல புதுசுலாம் வாங்கிடுவீங்க, வாங்கிட்டு இருப்பீங்க. you already have got the new garments. ஏழைகளுக்கு இறங்கணும். And you must be merciful to the poor. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். And blessed are the one who is having the mind towards the afflicted. உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன செய்யணும்? பிறனை நேசிக்கணும். How you love yourself, you must love others. உன்னை எப்படி நேசிக்கிற? How do you love you? அந்த Dress வாங்கிடலாமா, இதை வாங்கிடலாமா, அதை வாங்கிடலாமான்னு நினைக்கிறோம். ஒரு ஏழைக்கு ஒரு Dress வாங்கி கொடுங்க. Can I get this garments or that garments? And you must get the garments for the poor people. இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? வெகுமதிகளை அனுப்புங்கள். இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுனால அவன் திருப்பி வந்து உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். You may send your gifts to the one those who are having nothing, and if you are giving the gifts to those who have everything, and they will return back the gifts to you. இப்ப பாருங்க, கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஆளுங்க எல்லாம் கேக் வாங்கி கொடுப்பாங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் தீபாவளிக்கு வந்து பொங்கலுக்கு பொங்கல் கொடுத்துட்டு போயிடுவான். And for the Christmas, we will give cakes to others, and they will give pongal during the Pongal festival. நீ கொடுத்த கேக் அவன் சாப்பிட்டுருவான், ஆனா அவன் கொடுத்த பொங்கலை உன்னால என்ன செய்ய முடியாது? பூஜை பண்ணிட்டானோ சோத்ரப் கிட்டே போக மாட்டேன், யாருக்கா கொடுத்து விட்டுருவேன். And you will the cake which you give and he will eat, but the pongal which he is giving you cannot eat because they might have offered some pujas. இருக்கிறவனுக்கு கொடுக்காத, சிறுமையானவர்களுக்கு இறங்கு. And don't give for the people those who have everything, and be merciful to the afflicted. நான் அப்படிதான் எல்லா ஊர்லயும் பிரசங்கம் பண்றேன். நீ தசமபாகம் கொடுக்கறதோட உனக்கு கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிராத. இன்னொரு போர்ஷன் யாருக்கு கொடுக்கணும்? தருத்தருக்கு.
மனசுல வைக்கணும். In everywhere I am preaching and you should not stop by giving only offering the tithes and you must also be merciful to the poor. பவுல் அப்போஸ்தல ஊழியத்துல மிக்ஸ் ஆகுறாரு. And Saint Paul and came and mingled with his apostolic ministry. அவர் இண்டிபெண்டன்ட்டா தான் சுத்திட்டே இருந்தார். And he was roaming around his country. ஒரு டைம் வந்தபோது அவர் அப்போஸ்தலரோடு ஜாயின் பண்றார். When the time comes and he joined with the apostles. ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஒரே கவுன்சிலிங் தான். என்னதான் கொடுத்தாங்க? எங்களோடு நீ சேர்ந்து ஊழியம் செய்யலாம், ஆனா தருத்தரரை நினைத்துக் கொள்ளும். கலாத்தியர் 2 அதிகாரம். And book of Galatians chapter 2, when the first counsel is given to him, you must come and join with us and you must recount to these poor people. கலாத்தியர் 2 அதிகாரம் 10 வசனம். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அது மாத்திரம் தான் எனக்கு சொன்னாங்க. அப்போஸ்தல ஐக்கியத்துல தூண்களாக எண்ணப்பட்டதான கேபா இவங்களோடு சேரும்போது அவங்க எனக்கு வலது கை கொடுத்தாங்க. அதே நேரத்துல அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னது? தருத்தரரை உன் மனசுல ஊழியத்துல கடைசி வரைக்கும் மைண்ட்ல வச்சுக்க. And when they make me as a right hand of the fellowship as Cephas and James and everyone, and they have only one counsel given us, and only they should remember the poor. அதுக்கு பவுல் சொன்ன பதில் என்ன? And what was the reply of Saint Paul? அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஆனா எனக்கு அது ஏற்கனவே எங்க இருந்துச்சு? மைண்ட்ல இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுக்கு சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை இருக்கணும். அதான் கரெக்ட். And one good believer, they must have their mind towards the poor people to help, the same which Saint Paul had to forward to do. அதே நேரத்துல ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டு நீ பேப்பர்ல போட்டுற கூடாது. And if you are getting the shirt and you should not publish in the paper. நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு. And you should not tell an I got it. வலது கை கொடுக்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாது. The right hand which is given and left hand should not know of it. இதுதான் பரலோகத்துல இப்ப உங்க மனைவிக்கு உங்க புருஷனுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறது உங்க கடமை. இதுக்கு பரலோகத்துல என்ன கிடையாது? பலன் கிடையாது. நீ பெத்ததுக்கு கல்யாணம் கட்டினதுக்கு குழந்தை பெத்ததுக்கு நீ வாங்கி கொடுக்கணும். அது உன் கடமை. It is your duty to get your garments and everything for your wife children and it is a duty given to you and this will not be reward in heaven. ஆனா ஏழைகளுக்கு நீங்க செய்றீங்க பாருங்க, இதுக்கு ரிவார்டு உண்டு. That which you are offering to the poor you will receive the reward. ஒரு சிலர் அப்படி பாக்குறாங்க, இந்த ஆள் கல்யாணம் கட்டினதுல இருந்தே ஒண்ணு வாங்கி கொடுத்தது இல்லையே, இனி ஏழைகளுக்கு நமக்கே வாங்கி கொடுக்க மாட்டான், இனி மத்தவங்களுக்கு எப்படி எச்சுக்கையில காக்காவே துரத்த மாட்டானே, இவன் எப்படி இன்னொரு டிரெஸ் சட்டையை புது வருஷத்துல இன்னொருத்தனுக்கு வாங்கி தர போறான்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் மாறிடுவாங்க எல்லாரும். Someone looking that even he will not get for the wife and children, how it is possible for him to get for the poor? ஏழைகளுக்கு அதுதான், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். And he that is merciful to the poor and giving it to the Lord. இத ஆர்சி பைபிள்ல நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு வட்டி கொடுக்கறான்னு ஆர்சி பைபிள்ல இருக்கு. And the RC Bible says, and those who are merciful to the poor and they are giving interest to the Lord. விசுவாசிகள் யாருக்கும் வட்டி கொடுத்துறாதீங்க. ஒரு பைசா கொடுத்துட்டீங்கன்னா கூட பரலோகத்துக்கு போக மாட்டேன். Ye believers, and you should not give the money as interest to others, and if you give a single piece of amount you will not go to heaven. வட்டி ஒரு பைசா வாங்கிட்டேன்னா நீ மேல போக முடியாது. Even if you get 1 paisa of interest and you will not go to heaven. ஒரு அம்மா பரலோகம் போற மாதிரி ஒரு பரிகையில போற மாதிரி ஒரு தரிசனம். A woman had a dream, a vision of going up on the cart of the cart மேல போறாங்க. and suddenly she is passing there. போயிட்டே இருக்கும்போது while she was passing திடீர்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆகுது, கீழ வருது. and immediately or suddenly she is getting reversed. என்னடா நம்ம மேல போறோம் அதுக்குள்ள கீழ வர போறோமேன்னு பார்த்தா பால்காரன் கத்துறானா, ஏங்க காசு தரலங்க. A milkman is shouting, you did not give the money. எப்படி அந்த சொப்பனத்திலேயே யார் வந்துட்டா? பால்காரன் வந்துட்டான். ஏன் காசு அப்படினா சர்வன் ரிவர்ஸ் லிஃப்ட் கீழ வந்துருச்சு. In the dream itself and she had a scene of milkman was asking for the money and the lift came in reverse. பால்காரனுக்கு காசு கொடுக்காதவனே மேல போக முடியாதுன்னு சொன்னா வட்டி கொடுக்கறவன் காசு வச்சு ஏமாத்திட்டு இருக்கவங்க எப்படி போறது? If you do not give the money for the milkman and if you are giving for interest and borrowing the money, how you can ascend up to heaven? நீர் நீதியை செய்து சிறுமையானவர்களுக்கு இறங்கும். And you must fulfill the righteousness and be merciful to the poor. உம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றிவிடு. You just take away or remove all your iniquities and sins. அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். If so, your life may be lengthened. பாவ ஜீவியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. You must put an end for your sinful life. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தணும் அத. And slow by slow you must stop it. ஒருவேளை அது பிராக்டீஸா இருக்கும். It may be in your practice. அந்த பிராக்டீஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். And you must little by little you must decrease such practice. அந்த டயத்தை நீங்க மாத்தணும். And you must change the time. அந்த நேரத்தை நீங்க வேற ஒரு இடத்துல உங்களை என்கரேஜ் பண்ணிக்கணும், என்கேஜ் பண்ணிக்கணும். And you must engage a time in different aspects. அதுக்கு டைமே நீங்க கொடுக்க கூடாது. And you should not, I'll give time for such things.
அக்கிரமங்களையும் அகற்றிவிடு. Remove thy sins and iniquities. ஒன்று, தேவனுடைய தயவு உனக்கு நீடிய வாழ்வை தரும். One is, the favor of the Lord will give you long lives. இரண்டாவது, நீ தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நீதியை செய்து சிறுமையானவர்களுக்கு இறங்கி பாவத்தையும் அக்கிரமத்தையும் அகற்றிவிடும் பொழுது உங்கள் வாழ்வு நீடித்திருக்கலாம். When you get the counsel of God, when you are standing in the righteousness, when you are steadfast in just thing, and your life may be prolonged. மூன்றாவது, Thirdly, எபேசியர் 6ஆம் அதிகாரம். book of Ephesians, chapter 3, 6ஆம் அதிகாரம், chapter 6, 2-3 வசனங்கள். second and third verse. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இது ஒரு ரொம்ப முக்கியமானது. And this is very important thing. உனக்கு நன்மை உண்டாகணும், உன் வாழ்நாள் நீடிக்கணும்னு சொன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணு. And for the goodness of your life, and you must honor thy father and mother. தகப்பன் தாயை கனம் பண்ணலன்னு சொன்னா அதுதாங்க பேசிக். If you do not honor your father and mother, and that is the basement, அதுதான் அஸ்திபாரமே. and that is the foundation. அம்மா அப்பாவை மதிக்காம நீ கத்தரை மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, ஏமாத்துறேன்னு அர்த்தம். And if you respect not your father and mother and saying, I am giving respect to God, and just you are deceiving. உலகத்துல சொல்லுவான் அன்னையும் பிதாவும். தமிழ்லாம் படிச்சிருக்கீங்களா? எல்லாம் நான் எல்லாம் ஃபாரின்ல இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சு வந்துட்டீங்களா தெரியல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நமக்கு முன்னால தெரிஞ்ச தெய்வம் யாரு அப்படின்னு உலகத்துல சொல்லுவான். In the world they used to say, and father and mother is the God before us that we see. ஆனா தாயும் தகப்பனை கனம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. But the Bible say, you must honor your father and mother. உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். And the respect that you have to give to your father and mother, you must give to them. அவங்களுக்கு வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள பராமரிக்கிறது அது ஒரு மெயின் சப்ஜெக்ட். அது If you do not have house, you must build up the house, you must give money for the rents, and you must furnish them with all foods. ஆளுங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல, அதான் பிரச்சனை. Our people, they do not have the ability to balance. ஒன்னு அம்மா அப்பான்னு போயிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல விட்டுருவான், இல்ல மனைவின்னு போயிட்டு அம்மா அப்பாவை ரோட்ல விட்டுருவான். One is they go after father and mother, they leave the wife, or other part they will go after the wife and they will leave father and mother. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Can you understand this? ஒரு சில தாய் தகப்பனை ரொம்ப மதிப்பாங்க, ஆனா மனைவி பிள்ளைகளை சட்டையே பண்ண மாட்டான், மனைவி துரத்தி கூட விட்டுருவான். Some they give more honor and respect to father and mother, and they will not take hold of the wife. ஒரு சிலர் அப்படி இல்ல, மனைவி பிள்ளைதான் கடவுள், அது பின்னாலேயே போயிடுவான். அம்மா அப்பா ரோட்ல போனாலும் சரி செத்தாலும் சரி கண்டுக்கவே மாட்டான். And some will be in other part by having the God as wife and children, and they will not have any engagement with their father and mother. ஜீவியம் ஒரு கப்பல். The life of faith is like a ship. நீங்க பாருங்க, முந்தைய காலங்கள்ல எல்லாம் மரத்துல தான் கப்பல் செஞ்சிருந்தாங்க. In the earlier days the ship is made of wood. அது கான்செப்ட் படி என்ன செய்யும், தண்ணில மிதக்கும். According to the concept, it will float in the sea. அதுக்கு கீழலாம் பூசிட்டா அழகா மிதக்கும். And if it was pitched around, and it will float well. ஆனா இப்ப கப்பல்லாம் எதுல போகுது? But now how the ship are moving? அது டன்னு கணக்குல ஏத்திட்டு வருது. மரத்துல செஞ்சு வச்சிருக்கான், என்ன எது செஞ்சு வச்சிருக்கான்? இரும்பு. And tons and tons of loads are loaded. It is still floating because it is made of iron. How it is possible? எப்படி மிதக்கு சொல்லுங்க? How it floats? இதெல்லாம் சும்மா சாதாரண நம்ம பசங்கள்லாம் சயின்டிஸ்டா இருக்கான் சொல்லுங்க. இரும்பு கப்பல் இரும்பு மிதக்காது, அப்படிதானே? Iron will not float. இரும்பு மிதக்காது, ஆனா டன்னு கணக்கான எடையும் தூக்கிக்கிட்டு டன்னு கணக்கான எடை உள்ள கப்பல் மிதக்குது. எப்படி இரும்பு கப்பல் மிதக்குது? எப்படி மிதக்குது? அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த மெத்தட்ல செஞ்சாதான் அது என்ன செய்யும், நிக்கும். Iron ships are floating with tons and tons of loads. How it is possible? According to the formula it is applied and it is floats. இவ்வளவு breadth வைக்கணும், இவ்வளவு height வைக்கணும், இவ்வளவு weight வைக்கணும்னு அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கான். அதுலயும் கொலப்படி பண்ணிட்டேன்னா அது எங்க போயிடும், விழுந்துரும். They had a concept, and this is the measure of length, breadth and height. Only if they maintain that concept it floats or it will sink. Likewise, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பேலன்ஸ் பண்ணி போகணும்னா தாய் தகப்பனையும் கரெக்டா கொண்டு போகணும், மனைவி பிள்ளைகளையும் கரெக்டா கொண்டு போகணும். அப்பந்தான் இந்த கப்பல் என்ன செய்யாது, விசுவாச கப்பல் சேதமடையாது. If you want to balance your spiritual life, and you have to move your family members, father and mother and your wife and children in a balanced way, only then the ship will float. ஒரு வயசான காலத்துல ஒரு பையன் அவரை ஒரு ஆர்சி மடத்துல சேர்த்து விட்டு தகப்பனை விட்டுட்டு போறான். நீங்க பாத்திருப்பீங்க அந்த கிளிப்பிங்ஸ். In the old age, and you can see in the clippings, a man was making a father and mother to engaged in the RC convent.
மடம் It is a monastery. ஆர்ஃபனேஜ்ல கொண்டு வந்து விடுறாரு. And they were gathering him in an பையன் orphanage. கார்ல கொண்டு வந்து அப்பா விடுறான். And he was taking his father in car. அங்க அவங்க கேக்குறாங்க, அப்பாக்கு ஏசி வேணுமா? ஏசி கொடுத்துருங்க. சாப்பாடு எப்படி கொடுத்துருங்க. இப்படி ஒண்ணுன்னா அவன் எல்லாத்துக்கும் பே பண்றதுக்கு ரெடியா நிக்கிறான். And he was ready to pay for everything. Do you want AC and do you want furnished? எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything was over. வெளிய வரான். He came out. ஒய்ஃப் போன் பண்றா. Wife called to him. என்னங்க ஆளை செட்டில் பண்ணிட்டீங்களா? And he asked whether he settled up him. ஆர்ஃபனேஜ் செட்டில் ஆயிடுச்சா அவருக்கு? Whether the orphanage was settled up to him. சுகருக்கெல்லாம் மாத்திரைக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? Have you informed all the tablets for the diabetics? தீபாவளிக்கெல்லாம் வந்துட மாட்டார்ல? And will he not come for the Diwali? என்னத்தையா தின்ற போறாரு, அங்கேயே எல்லாமே சொல்லி மாத்திரைலாம் கொடுத்துட்டு வந்துருங்க. And tell everything and instruct them and give all the tablets. இப்படி ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும்போது ஆர்சி ஃபாதர் வராரு. When the wife was speaking like this and RC father came in line. அவர் அவங்க அப்பாவை விஷ் பண்ணி எங்க கூட்டி போயிடுறாரு. உள்ள கொண்டு போய் விடுறாரு. He wished his father and took father inside. அப்பா சொல்றாரு, என் பையன்ட்ட ஒண்ணுமே பேசாதீங்க, அவனை சமாதானமா அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு அவர் உள்ள போயிட்டார். His father replied to the RC father, don't speak any truth in his son, you just send him away. இவன் ஒய்ஃப் பண்ற குழப்பத்துல அவளை வை போன அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பாக்குறான். ஆர்சி ஃபாதரும் அப்பாவும் பேசிட்டாங்க. ஃபாதர் உள்ள இவன் சொந்த அப்பா உள்ள போயிட்டாரு. And because of the confusions of his wife, he cancelled the cell phone. இவன் ஆர்சி ஃபாதரை கேட்கான். He asked RC father, எங்க அப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? Do you know my father already? ரெண்டு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிறீங்களே. And you are speaking so close each other. உங்க அப்பா ஒன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா உனக்காக சொல்றேன் அப்படின்னா. Your father said that he did not want to tell one thing, but I want to tell for you. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இதே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த ஒரு பையனை தான் அவர் கொண்டு போய் தான் பையன் வளர்த்தாரு. இப்ப அந்த பையன் தான் கொண்டு எங்க விட்டு போறான்? Before 30 அப்பாவை ஆர்ஃபனேஜ்ல விட்டு போறான்னு ஒண்ணுதான் அப்படியே பேயறஞ்ச மாதிரி ரோட்ல நிப்பான். Before 30 years and இவனே ஒரு அனாதை. இவனை இந்த ஆள் தான் வளர்த்து 30 வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இவனுக்கு காரு வசதி, கல்யாணம், காடேத்து எல்லாமே பண்ணிட்டாரு அவரு சாகர வரைக்கும். அவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தா இப்ப இவரை வீட்டுல வைக்க முடியாம இவன் எங்க வந்து விடுறான்? ஆர்ஃபனேஜ்ல விடுறான். அவர் சொல்றாரு, என் பையன்ட்ட சொல்லாதீங்க, துக்கப்பட்டுருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போகுது அந்த ஜீவன். He was an orphan and making his father to come and engage in his orphanage, and at last father told you, please don't reveal this matter to him. At last he revealed the matter to him. அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது, நானே தனக்கே அம்மா அப்பா கிடையாது, நான் ஒரு அனாதை, என்னை இவர் எடுத்து வளர்த்ததுனால. அப்பதான் யோசிக்கிறான். Only then he was confirming the thing, and already I am an orphan, my father and mother, and he took me and brought me up here. உங்க தாய் தகப்பனை மதிக்கிறீங்களா? Are you giving or respecting your father and mother? சொல்லுங்க. எனக்கு எங்க அம்மா அப்பாவை நீன்னு சொன்ன மாதிரி ஞாபகமே கிடையாது. அங்க நீன்னு சொன்னா கொன்றுவானு. I do not remember by illegally or giving irrespective words to my father. சவுத்துல நீன்னு சொல்லிட்டா பொளந்து கட்டிடுவாங்க. On south side, if we are giving illegal words and they will beat us. நீங்க அந்த வேலையே தான் நிக்கணும். And we will stand in giving a respectable words. ஒரு நாள் எங்க அண்ணன் பொண்ணு எங்க அம்மாவை பார்த்து நீன்னு சொன்னதுக்கு அடி சும்மா நான் அடிச்சு, எங்க அக்கா அடிச்சு, அண்ணன் அடிச்சு, வந்தது போனதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல அடிச்சு நீங்க 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 கத்த அடிச்சாங்க. அதுல இருந்து சாகர வரைக்கும் அது செய்யாது. மறந்து கூட சின்ன குழந்தை நீன்னு சொல்லாது. And one day my brother's daughter and she was telling with irrespectful words and we beat like anything. At last she was shouting with irrespectful words. இப்ப எல்லாம் புருஷனையே வான்னு சொல்லுது, பேர் சொல்லிதான் கூப்பிடுது, அவனை இவனை. அதுல இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பண்றது, எல்லாம் மெண்டல் ஆயிட்டானுங்க. Nowadays they were calling the husband with irrespective words, hearing these words and they are enjoying and they become a mad. இந்த கல்யாணத்துக்கு முன்னாலே இப்படி பேசி ரோட்ல பேசி அவனை இவனை ஆயின்னு பேர் சொல்லி பழகி திருப்பி அதே கல்யாணம் கட்டினா எப்படி இருக்கும்? இப்படிதான் வரும். Before the marriage and they speak each other without irrespective words. If so, and after marriage they will practice the same. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி லைஃப கொண்டு போக தெரியணும். And you must have an ability to maintain the life of my family. தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு, மரியாதை, கனம் பைபிள் சொல்கிறது. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா அவங்களை கனம் பண்ணு. And if your life is to be prolonged, you must honor your life parents. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படி இப்படிலாம் நீ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தலைக்கூடாது. And you should not examine and search and what are the wrong they have committed. அவங்க என்னைய கவனிக்கல, எங்க அக்காவை தான் பார்த்தாங்க. And they did not care after me and they looked after my sister. எனக்கு சொத்தை கொடுக்கல, எங்க அக்காவுக்கு தான் கொடுத்தாங்க. And they did not share the possessions properly to me and they gave it to my sister. எல்லாம் எங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா நல்லபடியா சாவாது. யாரு இவனே யாருக்கு சாபம் கொடுக்கறான்? And they gave not all the jewels to my elder brother and he gave to elder brother and not give it to me. கவனிக்கல, நீ கவனிக்கணும். Whether you look after me or not, you must look after them. அவங்க பட்சபாதமா நடத்தினாலும் நீ பட்சபாதமா என்ன செய்ய கூடாது?
நடக்கக்கூடாது. ஏன்னா நீ பரலோகத்துக்கு போகணும்ல. If they lead you partially and partiality and you should not walk accordingly because you have to reach up to heaven. அப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி உனக்கு கொண்டு போக தெரியும். And you must have that ability to maintain in balance. அதே நேரத்துல எங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்க கூடாது. அதே நேரத்துல அம்மாவை மனைவியை வச்சுக்கிட்டு அம்மாவை ரோட்ல விட்டுற கூடாது. And telling father and mother and you should not despise your wife and you just loving your wife and you should not make your father and mother to go on roads. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, For goodness to lead in your life. வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, For life days to be prolonged. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. Honor your father and mother. அப்படி நீ கனம் பண்ணினேன்னா உன் வாழ்நாள் நீடிக்கும். If you honor, your life days are prolonged. அப்படி ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு தேவை. And such a honor and respect is needed for us. பைபிள்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. And there is a subject in Bible. அப்பான்னு சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தையும் தப்பாம பிள்ளைங்க செய்வாங்க. And if we tell father and without doing any such partiality, they have to offer everything to அந்த him. சந்ததியே அப்பா சொன்னதை தான் ஃபாலோ பண்ணும். All the generation must follow after what the father say. யாருன்னு சொல்லுங்க பாபு. Who is that? இந்த இரண்டாம் பக்கத்துல எழுதி வச்சிருக்கீங்க, சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இங்க பாத்து ரேகாப் It is Rahab. அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவனுடைய பிள்ளைங்க அவனுடைய சந்ததி அவன் சொன்னதுதான் அவனுக்கு பைபிள். And Rahab and his sons and all his generation, what the father says that they have to obey and that is what mentioned in the யாரு Bible. சொன்னாலும் கேட்க மாட்டான். And whoever may say, they will not obey. அந்த சந்ததியே ரேகாப் சொன்னது மட்டும்தான் கீழ்ப்படியும். And the whole generation will follow after the words of Rahab. அது ஒரு சப்ஜெக்ட், அது பிறகு பார்க்கலாம். And that is one subject we will see later. ரேகாபின் புத்திரர்கள் அவங்க தகப்பன் சொன்னதை விட்டு ஒரு டிராப் தகப்பன் சொல்தான் மந்திரம். The sons of Rahab and whatever the father say, they will obey and every words of his father they will to obey. நான்காவதாக, Fourthly, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Proverbs chapter 3 verse 1 and 2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என் கட்டளைகளை என் போதகத்தை நீ தள்ளாதே. And despise not my law and my counsels. என் போதகத்தை மறவாதே. And you should not forget all my laws. என் கட்டளைகளை உன் இருதயம் காக்க கடவது. Let your heart keep my commandments. அவைகள் நீடித்த நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானத்தை உனக்கு பெருக பண்ணும். For length of days and long life and peace shall add to thee. போதகத்தை நீ தள்ளவே கூடாது. And you should not despise the law. ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு அதுதான் ஜீவன். And the word of the Lord is life to you. ஆண்டவருடைய கட்டளைகளை நீ காக்க கடவு, நீ உன் இருதயம் காக்க கடவு. Let your heart keep my commandments. போதகத்தை மறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? If you forget the counsels, what will happen? போதகத்தை மறந்தவன்லாம் என்ன ஆனான்னு தெரியுமா? And what happens those who forget the teachings? இன்னைக்கு அநேகர் போதகத்தை மறந்துடுறாங்க. Many are forgetting the laws. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Book of Proverbs chapter 5 verse 12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். எப்படி போதகத்தை நீ வெறுத்தினா, போதகத்தை தள்ளிட்டினா, போதகத்தை மறந்துட்டினா, போதகருடைய வார்த்தையை கேட்கலன்னா நீ சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானவன். If you hate instruction and despise the reproof and heart and incline not to the instructions of the father, and you will be away from the congregation and assembly. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ அந்த பிரசங்கங்கள், வேத பாடங்கள் இதெல்லாம் நீ தள்ளிவிடக் கூடாது. All the preachings and the sermons and the Bible study you should not reject. நல்லா சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸும் உனக்கு அந்த வாரத்துக்குரிய ஒரு கவுன்சிலிங்கா இருக்கும். And every service is conducted as a counsel for the week. ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் உனக்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு எக்ஸர்சைஸ்க்கு ஒரு பயிற்சி கொடுக்கிற மாதிரி இருக்கும். Every Bible study is a practice or exercise for you to take a next step. அப்படியே ஒவ்வொன்றா நீ பிராக்டிஸ் பண்ணி தான் ஒரு பூரணத்தை அடைய முடியும். Every day we must practice, then we are able to attain the perfection. என் போதகத்தை மறவாதே. And you should not forget my laws. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களை தரும். That will give you a length of days. அது உனக்கு தீர்க்க ஆயுசை தரும். And that will give you a lifespan more. இன்னைக்கு போதகத்தை தள்ளுறது ரொம்ப பேருக்கு பழகிடுச்சு. Many have practiced to despise or reject the laws. போதகத்தை தள்ளத்தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் அவங்க உள்ளாயிடுறாங்க. And when they are rejecting the laws and at most
and evil, all evil in the midst of the congregation assembly, they are found away. யோபு சொல்லுகிறார், எனக்கு போதகம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் கேட்கிறேங்கிறார். Job says, "You teach me and instruct me, I will hear." எனக்கு உபதேசம் பண்ணு. You instruct and teach me, நான் மௌனமா இருப்பேன். and let me commit silence. நான் எதுல தவறணும்னா எனக்கு சொல்லுங்க. Where I was going away, you instruct me. யோபு 6 அதிகாரம் 24 நீங்க இத பார்த்துக் கொள்ளலாம். We can see in book of Job, chapter 6, verse 24. இன்னைக்கு கர்த்தருடைய போதகத்தை நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? How many are asked for the counsel of God? ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. என்ன பேரு? There is a good name for God, ரபி. and he is a rabbi. ரபின்னு என்ன அர்த்தம்? நல்ல போதகரே. A rabbi means good master, ரபின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல போதகரே. a good teacher, அழகா உனக்கு சொல்லி கொடுப்பாரு. and he will teach you well. நீ இப்படி பேசு, இப்படி பேசாத, இது தேவையில்லாதது, இது அவசியம் இல்லாதது, இதுல நீ தலையிடாத, நீ விலகி போ, நீ எழும்புன்னு சொல்லிடுவாரு. Speak this and speak that, and don't go and put your head in this matter. You go away from this place, he will instruct you very beautifully. ஒரு காலத்துல எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். Wherever the problems, I used to be there. எங்கெல்லாம் சண்டை கிண்ட பிரச்சனை வாக்குவாதம் குழப்பம் இருக்கோ அங்க எப்படித்தான் நான் போய் சேருவேனே தெரியாது, ஜாயின் பண்ணிடுவாரு. Wherever violence, stripes and contentions, I don't know how I will be joined, but I will be in that place. நான் சும்மா இருந்தாலும் அது எப்படியாவது ஒண்ணு என்னைய சுத்தி வரும், இல்லாட்ட நான் அந்த இடத்துல போய் சுத்திடுவேன். Even I be silent and it will come around me, or I will be entangled in that place. SMS போட ஆரம்பிச்சான். And they started to publish in SMS. பாஸ்டர் மனாசே அப்படின்னா என்னது? யூத் மீட்டிங், தேஜு அப்படின்னா மியூசிக், சிங், இப்படி ஒண்ணு போட்டு கடைசில பாஸ்டர் துரை, wherever problem யாரு துரை is thereன்னு போட்டான். And they used to tell Pastor Manasseh youth meeting and brother Teju for music, and wherever the problems are, there is pastor. அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் இவன் இருப்பான். And wherever the problems, and he used to stay. திருப்பி நான் ஜெபிச்சேன். I prayed for it. ஆண்டவரே நானா போய் சிக்கிக்கிடுறேன். I was not entangling myself. இல்ல அந்த பிரச்சனை நான் இருக்கிற இடத்துல வந்துருது. Or where I was, the problems are. நான் இல்லவே இல்லனாலும் என் பேர் வந்துரும். Even I tell no, and my name will be published. அப்படிலாம் வந்திருக்கு பிரச்சனைகள். And the problems were arised in that way. சீஃப் பாஸ்டர் போய் என்கொயரி பண்ணிருக்காரு, இவன் இருந்தானா, இவன் பேர் வந்திருக்கான்னு. And chief- உடனே கார்ல ஏறி அப்படி போய் யூத் மீட்டிங்ல உடனே என்கொயரி, எனக்காக ஒரு தனி என்கொயரி எல்லாம் போயிருக்கு. And chief pastor inquired about me whether he was found at the place where the problems are, and they inquired during the youth meetings. நான் தான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி. And they used to tell, I have committed that. நான் அப்படி வர்றேன், ஒருத்தன் வந்து கேக்குறான், என்னண்ணே பிரச்சனை இப்படியா பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்னடா இது, நம்ம அங்க நின்னனே தவிர நான் ஒண்ணுமே செய்யல, பண்ணல. அடுத்து ஒரு 10 ஸ்டெப் தள்ளி சீஃப் பாஸ்டர் ரூம் கிராஸ் பண்றேன், டிரைவர் வர்றான், என்னண்ணே பிரச்சனையா, கார் எடுக்க சொல்லிட்டாங்க, நீங்க தானே இப்படி பண்ணிட்டீங்களான்னு. கேட்டுக்கு போறேன், அங்க பாஸ்டர் ஒன்னையாம அங்க போக சொன்னது ஃபர்ஸ்ட். When he came on that way, everyone started to inquire me whether you made any problems in the place where you are, and when he got near the gate, a pastor asked, why you stood in that place? அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சிட்டேன். Then after I prayed, ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? and what the Lord did, எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் என்னை கொண்டு போறதே கிடையாது. wherever the problems, and Lord will never bring me there. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதா அந்த இடத்தை விட்டு என்னை தூக்கிடுவார். When the problem starts, and he will take me out of the place. இதுவரைக்கும் அது அப்படிதான் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கேன். And this is how it was maintaining till now. உச்சகட்டமா பிரச்சனை வரப்போகுதுன்னா அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னால நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவேன். And when the problems is coming to the peak point, before 10 minutes of time, I will leave the place. ஆண்டவர் இப்போ அப்படி அந்த லைவ்ல கொண்டு போய்ட்டார். இவன் மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு ஜெபிச்ச உடனே கரெக்ட்டா கொண்டு போய்டுவார். அந்த இடத்தை விட்டு அப்படி வெளியே கொண்டு போய்டுவார். When I prayed, and Lord is so keen about me that I may be entangled, and he will take me out of the place before the problem comes. கிளம்புன்றுவார். And he will tell me to depart. தேவையில்லைன்றுவார். I do not want to stand here. டக்குன்னு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவேன். Suddenly I will go out of that place. ஊருக்கே கிளம்பி போயிருக்கேன். Even I have reached another place. சடனா கிளம்பிடுவேன். மதுரை போயிருந்தா உடனே சார் ரைட் ஓகே டைம் ஆயிடுச்சுன்னு மதுரை போயிடுவேன். நான் எங்க போன உடனே எங்க ஸ்டார்ட் ஆகும்? And suddenly I will take my leave to this Madurai, and immediately the problem will start afterwards. இந்த யூத் மீட்டிங்ல வச்சுக்கங்களேன். Even in this youth meeting, எல்லாரும் சொல்றான், நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில போலாம், பிரசங்கம் தானே பண்ணணும், சண்டே மார்னிங் சர்வீஸ் பவனிக்கு, நீங்க போய் பவனில நின்னா போதும் தானே, நீ மார்னிங் போன்னு. Everyone told me you just depart on Sunday morning after finishing the youth meeting, and you have to preach and you have to conduct the procession. நான் சனிக்கிழமை மத்தியானம் 3:30 அங்க இருந்து வெளியே எஸ்கேப் ஆயிட்டேன். By Saturday 3:30 I escaped out of the place. யாராவது என்னனாலும் பண்ணு நான் வரேன். ஆனா அன்னைக்கு நைட் தான் சரியான ப்ராப்ளம். At night there was a great problem. 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ப்ராப்ளம் காலைல 5:30 வரைக்கும் அவ்வளவு பேர் மல்லு கட்டிருக்காங்க. The problem, நான் யோசிச்சேன், நல்ல வேளை நம்மள எங்க கொண்டு போயிட்டாரு,
வெளியே கொண்டு வந்துட்டார். The problem started at 12:30 at night, it elongated till 5 o'clock in the பைபிள்ல morning. சொல்லப்பட்டதெல்லாம் போதகம் தான். ஆனா நல்ல போதகர் உனக்கு அப்பப்ப சொல்லுவாரு. டக்குன்னு சொல்லுவாரு. நீ எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல. All the teachings are given in the Bible, but the good teacher, whatever he instruct you, you must escape out of the place according to the instruction given to you. எஸ்றா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது When we look at the book of Ezra, chapter 6 verse 10. ஒரு ராஜா சொல்றான், எங்களுக்கு தீர்க்காயுசு உண்டாக என்ன செய்ய வேண்டும்? A king asked for a life days to be prolonged, what we must do? எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தினால் ராஜாவுக்கும் அவருடைய குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டா? That they may offer sacrifice to sweet savors unto the Lord of heaven and pray for the life of the king. ஆசாரியர் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்த வேண்டும். And priests they must offer sacrifice of sweet savors unto the Lord. ஆசாரியர்கள் ராஜாவுக்கும் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாட வேண்டும். And the priest must offer for prayer for the life days to be prolonged for the king and his sons. நாம் தேவனுக்கு பலிகளை செலுத்தினால் When we offer sacrifices to the Lord, நம்முடைய வாழ்நாள் நீடிக்கும். our life days are prolonged. உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்நாள் நீடிக்கும். Your members of the family lives are prolonged. நாம செலுத்த வேண்டிய பலி என்ன? What are the offerings we must பழைய offer? ஏற்பாட்டுல 5 பெரிய பலிகள் இருக்கு, 5 சின்ன பலிகள் இருக்கு. And there are 5 great offerings and 5 low offerings. புதிய ஏற்பாட்டுல அந்த பலிகள் கிடையாது. But in New Testament there are not found. புதிய ஏற்பாட்டுல நீ செய்ய வேண்டிய முதல் பலி ஸ்தோத்திர பலி. The first sacrifice you must offer in the New Testament is thanksgiving. இரண்டாவது நீ உன்னையே ஜீவ பலியா உன்னையே ஒப்புக்கொடுக்கணும். And you have to offer up as your living sacrifice. மூன்றாவது விசுவாச வாழ்க்கை ஒரு பலி. And third is living a life of faith as a offering. உன்னையே நீ பான பலியா வார்க்கணும். You have to pour yourself as a drink offering. ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய காரியங்கள், விசுவாச ஜீவியம், எப்பவும் தேவனை துதிப்பது, இப்படிப்பட்ட பலிகளை நீ செலுத்த வேண்டும். The matters concerning the Lord and all the life become the faith life, and these are thanksgiving, and these are the sacrifices that you must offer. அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And mostly abundantly you have to offer praises. நீங்க ஒரு பிராக்டீஸ் பண்ணணும். You must practice this. டெய்லி சும்மா நினைச்ச நேரத்துல ஸ்தோத்திரம் பண்றது அது ஒரு பிராக்டீஸ். And a time whenever you have, you must offer praises, that is one kind of practice. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் 1000 ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கணும். You must tell, and I have offered 1,000 praises. பலியினால நீ தேவனோடு என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை பண்ணணும். You must make covenant through sacrifices and offerings. இந்த 1000 ஸ்தோத்திரம் ஒரே ட்ரிப்ல நீ பண்ண மாட்ட. ஏன்னா மனம் ஒரு குரங்கு, அது நீ நிக்க விடாது, அங்க இங்க சொல்லட்டும். Your mind is like a monkey. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்ப, அதான் பெரிய பியூட்டி. Your mind is like a monkey, it will go after here and there, and but you keep on praising him. 1000 ஸ்தோத்திரம் பண்ணனும்னா நீ ஒரு 10 நிமிஷமாவது கான்சென்ட்ரேட் பண்ணணும். And 1,000 praises if you must offer, you must concentrate at least for 10 minutes. அடுத்து மத்தியானம் ஒரு 1000 செலுத்துறங்க. Afternoon you must offer another 1,000 praises. பிராக்டீஸ் பண்ணிட்டீனா உன் உதட்டுல அது ஒரு பழக்கமாயிடும். If you practice this, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணு. if you practice this practice in your life, and it will come in your life every day, and I will praise the Lord at all times. கோயம்புத்தூர்ல பாஸ்டர் லூக்கா அவர்கள் போன பொழுது, When Pastor Luke was transferred to Coimbatore, அங்க ஒரு லேண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை and ஆயிடுச்சு. there was a great problem in the land, அதனால அதுக்கு முன்னால இருந்த சென்டர் பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டார். and because of this other center pastor was transferred. இவர் போய் அங்க போய் ஒரு நிலவரத்தை பார்த்தா எல்லாமே சிக்கலா இருக்கு. When he transferred there, and everything was in a problem. இவர் போய் எல்லாத்தையும் விசாரிச்சாரு, ஸ்பாட்டுக்கு போனாரு, அங்கங்க எல்லாம் பார்த்தாரு, இது தீர்ற மாதிரி ஒண்ணுமே தெரியல. He inquired all the problem, and the status that it was not solved. அவ ஆண்டவர்ட்ட சொன்னாரா, And he told to God, இது பேசி தீர்க்கிற மாதிரியும் தெரியல, பணத்தை கொடுத்து தீர்க்கிற மாதிரியும் தெரியல, நான் வேணா ஒரு 5000 ஸ்தோத்திரம் பண்றேன். and this cannot be solved through any talkings or conversations. I am going to offer 5,000 praises every day. வருஷக்கணக்கா பழைய பாஸ்டர் மல்லு கட்டி முடிஞ்சியாம டிரான்ஸ்பர் ஆகி விட்டா போதுன்னு போன பிறகு இவர் 5000 ஸ்தோத்திரம் பண்ண ஒரே வாரத்துல படபடன்னு எல்லாம் சால்வ் ஆகி கோடிக்கணக்கில் அது வித்து எல்லாமே செட்டில் ஆகி போச்சு. Yes, together, and they had a many problem because of the saints of God ministered there. But when he transferred to the place and he started to offer 5,000 praises, and all the problems were solved, and they purchased and sold the land, and they made everything in a good place. மொத்த சென்ட்ரல் உள்ள விசுவாசியும் கூப்பிட்டு 5000 விசுவாசி 7000 விசுவாசியும் கூப்பிட்டு அவ்வளவு பேரை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சாரு. And he made all the 5,000, 7,000 believers all over the center and made them to offer 5,000 praises. முழு சென்டரும் சேர்ந்து லட்சக்கணக்கில் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. And the whole center joined together and offered lakhs of praises. அது ஒரு பலி. And that is a நீங்க sacrifice. அப்படியே டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே நாம பாட்டுக்கு செத்தவன் போனவன் வந்தவன் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிருவோம். But in the early morning when we wake up, இருக்கானானே தெரியாது பாதி பேருக்கு. many do not know whether he was alive or dead.
பாதி பாஸ்டர் செத்து போன பாஸ்டருக்கு இன்னும் தோத்திரம் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவரு அங்கிருந்து யோசிப்பார், நமக்காக இன்னும் ஜெபிக்கிறானே. From above he may think that and still they are praising for us. ஏன்னா எந்த பாஸ்டர் செத்தாருன்னு தெரியாதுல்ல. We do not know who are expired. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். We must praise well. காலையில எந்திரிச்ச உடனே சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணணும். Early in the morning we must offer praises with loud voice. நைட்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும். At night must offer praises. நீங்க முஸ்லிம் பாருங்க 5 ட்ரிப் அல்லாஹ்வை தொழுகிறது. And Muslims and they worship Allah for 5 times a day. தாவீது சொல்றான், 7 தடவை நான் தேவனை துதிக்கிறேன். David says in a day I praise him for 7 times. நேத்து முந்தானத்து காலையில நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். And yesterday I went to railway station. காலையில 5:30 மணி. Early in the morning 5:30. அங்க ஒருத்தன் முழங்கால் நின்னு தொழுகை பண்ணிட்டு இருக்கான். அல்ல. At early morning 5:30 he was worshipping by bowing down. அவனை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. And he did not want to care about anything. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இதுல ஏறி உட்கார்ந்துட்டு அவன் தொழுகை பண்ணிட்டு இருக்கான். At railway station and he was loaded in the train and he was starting to worship. நீ தேவனுக்கு பலிகளை செலுத்து, அப்பொழுது உன் வாழ்நாள் உன் பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடிக்கும். You offer the sacrifices to the Lord and the life days of your children will be elongated. அடுத்ததாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Nextly Proverbs chapter 3 verse 16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எதின் வலது கையில் செல்வம் இருக்கிறது. And the riches are found in which hand? வேதம் சொல்லுகிறது அதின் வலது கையில தீர்க்காயுசு இருக்கா. Length of the days is in right hand. அது எது 13ஆம் வசனம். 13th verse. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதின் வலது கையில் என்ன இருக்கிறது? தீர்க்காயுசு இருக்கிறது. And length of the days in the right hand? ஞானம். Wisdom. புதிய ஏற்பாட்டில ஞானங்கிறது ஆண்டவர்தான். Wisdom in New Testament is the Lord. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். He is wisdom, கடைசி. He is the wisdom, righteousness and holiness unto us. 1:31 வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவர்தான் நம்முடைய ஞானம். And the Lord is our wisdom. ஆண்டவரை நீங்க சரியா பிடிச்சீங்கன்னா அவர் வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு இருக்கு. If you hold fast Lord properly and the length of the days is in his right hand. இடது கையில் என்ன வச்சிருக்காரு? செல்வமும் கனமும் இருக்கிறது. In his left hand are riches and honor. அப்ப தேவனுடைய ஞானம். Wisdom of God. ஞானம் என்ன? What is the meaning of wisdom? நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. Chapter 4 verse 10 of Proverbs. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அவருடைய வார்த்தை தான் ஞானம். His words are wisdom. அப்பொழுது உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் என்ன செய்யும்? அதிகமாகும். அதிகமாகும். And the years of their life shall be many. நீதிமொழிகள் 9:11. 9:11 of Proverbs. என்னாலே உன் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவருடைய ஞானம் உனக்குள்ள வந்துச்சுன்னா அதனால உனக்கு இங்க ஆயுசு விருத்தியாகிட்டே இருக்கும். When the wisdom of the Lord comes and the length of the days of the life will be multiplied and increased. பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு. Pastor Joel used to tell. அவர் 8 வயசுல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாராம். At the age of 8 he went to school and returned back to home. அவங்க அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா உட்கார்ந்து அழுதாங்க. And looking unto mother he cried. என்னன்னு கேட்டாராம். He asked what? அவங்க இவரை பார்த்து அழுகுறாங்க. Looking unto him she cried. ஏன்னா Why? அவர் பிறந்தபோதே 8 வயசு வரைக்கும் தான் இவனுக்கு வாழ்நாள் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. When he was born and they told and he will live only till 8 years of age. அவங்க அதை மறந்துட்டாங்க. 8 வயசு ஆயிடுச்சு. And they forgot and he was at 8 years of age. இப்ப 8 வயசுல திடீர்னு இந்த குறி சொல்ற மாதிரி ஒருத்தன் வந்து வீட்டுல சொல்லிட்டு போயிட்டான். இந்த வீட்டுல இருக்கிற 8 வயசு குழந்தை இந்த வருஷத்துல மரிச்சிரும்னு சொல்லிட்டு போனான். At the age of 8 one soothsayer came on the road and he said at the age of 8 and he will die. இவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம பையனுக்கு எத்தனை வயசு? 8 வயசு. இவன் சொல்லிட்டு ரெண்டாவது ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிட்டானே, போச்சே என் பிள்ளை சீக்கிரம் செத்துருவானோ. And she remembered at the days that I told to her and within 8 years will he die or not. ஆனா ஆண்டவரை பத்தி கொண்ட பொழுது அவர் எத்தனை வருஷம் வரைக்கும் ஊழியத்துல இருந்தாரு? 50 வருஷங்களுக்கு தாண்டி. அவர் மதுரை வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து 50வது வருஷம் பிறந்த நாள். And when he came to Madurai and he celebrated 50th birthday. யாரால ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்? To whom the days are lengthened? ஆண்டவர். By the Lord. நீதிமொழிகள் 10:27 பாருங்க. You look unto Proverbs chapter 10 verse 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். Fear of the Lord prolongeth the days of the life. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
ஆரம்பம். Fear of the Lord is the beginning of wisdom. ஆண்டவரை இறுக பிடிக்கும் பொழுது நம்முடைய நாட்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும். When you hold fast firmly, and the length of the days are lengthened. ஞானம் என்பது அது தெய்வீகத்தினுடைய ஒரு அனுபவம். And wisdom is one experience of divinity. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into the book of James chapter 3, கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசி 2 வசனங்கள், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இரக்கம் உள்ளது, நற்கனிகளாலும் இரக்கணத்தாலும் நிறைந்தது, அது பட்சபாதம் இல்லாதது, அது மாயமற்றது. Chapter 3 verse 17 and 18 says, the wisdom is from above, is pure, peaceable, gentle, easy to be entreated, full of mercy and good fruits, without partiality, without hypocrisy, and fruit of righteousness. ஒன்று, ஆண்டவருடைய தயவு உன் வாழ்நாளை நீடிக்க பண்ணும். One is, the favor of the Lord will prolong your life days. தேவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து சிறுமையானவர்களுக்கு இறங்கி பாவத்தை விட்டு விலகினால் உன் வாழ்வு நீடிக்கும். When you hearken to the counsel of God, when you are merciful to the poor, to the merciful, and your length of the days will be lengthened. பெற்றோரை கனம் பண்ணினால் வாழ்நாள் நீடிக்கும். If you honor your father and mother, your days are prolonged. தேவனுடைய போதகங்களுக்கு இடம் கொடுத்தால் வாழ்நாள் நீடிக்கும். If you give room for the teachings of the Lord, your days are prolonged. பலி செலுத்தினால் வாழ்நாள் நீடிக்கும். If you offer sacrifices, your life days are prolonged. ஞானத்துக்கு இடம் கொடுத்தால் வாழ்நாள் நீடிக்கும். When you give room for the wisdom of the Lord, your days are prolonged. ஏழாவது, Seventhly, கடைசியாக lastly, நீதிமொழிகள் 28:16. 28:16 of Proverbs. பிரபு புத்தியீனனா இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். He that hateth covetousness shall prolong his days. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்துல பொருள் ஆசையை வெறுக்கணும். A child of God must hate covetousness in the world. தேவையான பொருளை வாங்கி வைங்க, சும்மா கடந்து லாப்ட நிறைச்சு வச்சிராதீங்க. You get all the necessary things you want, but you should not load your lots. பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை. Covetousness is an idol worship. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நாம் இதை பார்க்க முடியும். We can see in the book of Ephesians chapter 5. பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனை. And the idolater are one who is of covetousness. பொருளாசையை நீ வெறுக்கணும், விக்கிரக ஆராதனையை வெறுக்கணும். உலகத்துல உள்ள பொருட்கள் மேல உங்களுடைய கண்களை அதிகமா விடாதீங்க. You must hate the covetousness and idol worship. Don't keep your eyes upon the worldly things and worldly blessings. தேவை, கர்த்தர் அதை தருவார். The things are needed, he will supply your needs. ஆனா பொருளாசையை வெறுப்பது உனக்கு தீர்க்க ஆயுசை தரும். But hating the covetousness will prolong your life days. ஒரு நாள் ஆகாப் புறப்பட்டு வர்றான். One day Ahab departed. அவன் புறப்பட்டு வரும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தான். When he departed and he look unto the vineyard. அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துச்சு. Looking unto the vineyard, he had a desire to உடனே வாங்கணும்னு ட்ரை பண்ணான். He tried to get it. உடனே அந்த ஆளை கூப்பிட்டு பேசினான். He called for the owner and spoke about நீ அதை எனக்கு கொடு, நான் அதை எப்படி மாத்த போறேன்? கீரை தோட்டமா மாத்த போறேன். You give it to me and I'm going to sing as a friend. அவன் சொன்னான், திராட்சை தோட்டத்தை எப்படி மாத்த போறீங்க? ஐயோ, எங்களுடைய பிதாவின் சுதந்திரத்தை நான் தரவே மாட்டேன். We will not give the inheritance of our forefathers. உடனே இவனுக்கு முகம்லாம் மாறி வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடாம உட்கார்ந்துட்டே இருந்தான். His countenance was changed and he did not go to home and to eat his. அப்ப மனைவி வந்தா. The wife came. யாரு? சிஸ்டர் எசபேல். And she was sister Jezebel. ஏங்க என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? And she asked why you sit with sad countenance. அவன் மேட்டரை சொன்னான். He told the matter. இது ஒரு பெரிய பிரச்சனையா, நான் பாத்துக்கறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இடம் நம்மட்ட வந்துரும். Is this a great problem within a day night? உடனே ரெண்டு பொய் சாட்சியை ரெடி பண்ணியாச்சு, கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டி உடனே கல் எறிஞ்சு அவனை கொன்னேப்ட்டான். She made it false witnesses and stoned at him and murdered him. ஆண்டவர் பார்த்தாரு. Lord looked at it. இது ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமா மாத்துறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவனை நைட்டோட பகல்லையே கொன்னு எடுத்துட்டியா? And not giving the vineyard to change. இஸ்ரவேலுடைய அந்த திராட்சை தோட்டத்திலேயே நாய்கள் உன்னுடைய ரத்தத்தை என்ன செய்யும்? நக்குன்னு சொல்லி உடனே ஐஸ் நாட்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, புருஷனுக்கும் மனைவிக்கும். And the dogs will lick after your blood and the Israelites and you made the prolong the life days to be shortened. எப்படி இருக்கும்? How it will be? அந்த பொருள் ஆசை அவனுடைய ஆயுசை நெஞ்சிருச்சு, குறைச்சிருச்சு. And the covetousness has shortened her life days. பொருள் ஆசையை வெறுப்பது உனக்கு ஆயுசை கூட்டும். Hating the covetousness will prolong your life days. நீ பறக்கும்போது எதுவும் உன்னை பிடிக்க கூடாது. When you fly, nothing should hold after you. நீங்க ராக்கெட்லாம் பாத்திருக்கீங்களா? Have you seen the rocket? ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டால இருந்து கிளம்புறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் பிடிச்சிட்டு நிக்கும், அப்படி நிக்கும், எல்லாம் பிடிச்சிருக்கும். அந்த கவுண்ட் டவுன் வரும்போது
ஃபைனல் வரும்போது பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு எல்லாம் ஒரு செகண்ட்ல விலகிடுங்க. And ஒன்னு பிடிச்சு இழுத்தாலும் எங்க போயிடும், இது இங்கிட்டு இப்படி போயிட்டு போயிடும். in Sriharighatta you may see the rocket was taking out when the countdown starts it will leave after everything and will fly away. அப்படி தூக்கி நிப்பாட்டி டன்னு கணக்கா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு சேட்டலைட்டையும் அதுல தொங்க விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் நிக்கும். அந்த கரெக்ட் டைம் வரும்பொழுது எல்லா பிடியும் என்ன செஞ்சிடும், அதை விட்டு விலகிடும். All the holdings will leave after the rocket when it starts its countdown to move. அடுத்து அது போக போக ஒவ்வொரு இத்தனை கிலோமீட்டருக்கு போக போற அடுத்து ஒன்னு வெடிக்கும். புஷிங் அத புல் பண்றதுக்கு மேல தள்ளுறதுக்காக ஒன்னா வெடிமருந்து வெடிச்சு 4வது ஸ்டெப் வெடிக்கும் போது அது எதுக்குள்ள போகுது, ஸ்பேஸ்க்குள்ள போகுது. And when it was reaching to the 4th step and all the bombs are blasted out, it is reaching to the space. ஒரு நாள் திடீர்னு பீச் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன் நான் விசிட்டிங். திடீர்னு பார்த்தேன், என்ன இது flight இப்படி தான போகும், இது இப்படி போதே ஒண்ணுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். One day when I was crossing the beach side, I saw a flight will travel in this way, but it was taking another way. பேப்பர் படிச்ச ஞாபகம் வந்துச்சு. I read a newspaper that I have read. PSLV ஏதோ ஒரு நம்பர் கிளம்புது. At PSLV some number is taking off. அப்படி ஒரு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே சும்மா அனல் கக்குதுங்க. ஒன்னு அடிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா வெடிச்சு அது தள்ளி கொண்டு போய் சேர்த்துருச்சு. And fire is emerging out and step by step it is taking out and reaching to the space. உனக்கு இருக்கிறதான மனைவி பிள்ளை வீடு வாசல் எல்லா பிடியும் பட்டுன்னு விடணும். All the wife and children, all the possessions you must have and all the holdings must be leaving off suddenly. அப்பதான் பறக்கும். Only then you will fly. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. வாழ்நாள் நீடிக்க. For the life days to be prolonged. ஆமென். நீ தேவனுடைய தயவை தேடுவாயா? And you must receive for the honor counsel of. வாழ்நாள் நீடிக்க தேவனுடைய ஆலோசனையை அங்கீகரிப்பாயா? And you must accept the counsel of God. வாழ்நாள் நீடிக்க பெற்றோரை கனமனுவாயா? And for the life days to be elongated you must honor the father and mother. கட்டளைகளுக்கு இடம் கொடுப்பாயா? And you must give room for the instructions and teachings. வாழ்நாள் நீடிக்க நீ தேவனுக்கு பலிகளை செலுத்துவாயா? For your long life and you must offer sacrifices. வாழ்நாள் நீடிக்க தேவனுடைய ஞானத்துக்கு இடம் கொடுப்பாயா? For the lengthening of your life days you must give room for the wisdom of God. வாழ்நாள் நீடிக்க எல்லாவற்றுக்கும் மேலாக நீ பொருளாசையை வெறுப்பாயா? For the extension of your life days you must hate covetousness above all. இந்த உலகத்துல நீ தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து உன் வாழ்நாள் நீடித்தால் நித்தியத்திலே நீடித்த நாட்களா நீ அவரோடு இருப்பாய். In this world if you are obeying according to his laws and if your life days are elongated and you will be in the eternal life forever and ever. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. And his favor is the long days. அதனாலதான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கு நீடித்த ஆயுசு உள்ளவர். And so they just tell about the Lord and he is the one having a long days. ஆயுசுக்காக நாம் தேவனுடைய தயவை தேடுவோமா? For that long days and we must seek after the favor of the Lord. அந்த வாழ்வு நீடிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் இப்ப இறங்கட்டும். And now the anointing for the life days to be elongated but long to be ஒரு because. நிமிஷம் இல்லனா 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் போடு. 1 or 2 minutes let us all stand on knees by closing our தேவனுடைய eyes. கரத்துல நம்மை சமர்ப்பிப்போம். Let us submit into the hands of the Lord. ஆமென். ஹalleluya. ஒரு வல்லமை நம்ம மேல இறங்கட்டும். Let the power come upon us. இந்த உலகத்துல மட்டும் நீடித்த வாழ்க்கை அல்ல. Not only in this life we are having life days long. நித்தியமாய் நாம் அவரோடு இணைய போகிறோம். And eternally we are going to join with him. அந்த நாளுக்குரிய ஒரு வல்லமை பலன் கிருபை தரும்படியாய் போராடுவோம். And Lord to receive the strength and power to receive for the day let us all pray. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Amen, 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 amen. Abara bala kathida bala kadaba kadaba kathidi bikara bala. Amen. Ishabala bala bala kathirania. Hallelujah. வாழ்நாள் நீடிக்க முடியாது. பலப்படும். ஓரி பக்கரா பல. ஆமென் ஆண்டவரே. Praise. Oh, Rabala Katirabani, hallelujah. Amen, 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 amen. Hallelujah. வாழ்நாள் நீடிக்கத்தக்கதாக தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிய எல்லாரையும் ஒன்று கூட பலப்படுத்தும். Amen.